ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற படம் ஒரு சைனீஸ் படம். ரொம்ப இமோஷ்னலான டொமஸ்டிக் வயலன்ஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அண்டர் யுவர் பெட். இந்த படத்தோட ஹீரோ மிட்சுகி, ஹீரோயின் சாசுகி. யாராவது ரொம்ப இமோஷ்னலாக இருக்கீங்க, சீக்கிரமாக ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருப்பீங்கன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவ்வளோ கொடுமையாக இருக்கும். நம்ம படத்தோட ஹீரோ ஒரு வீட்டில் பெட்டுக்கடியில் படுத்திருக்கிற மாதிரி காட்டுறாங்க. தொடக்க சீனில் அந்த வீட்டில் ஒரு லேடி அங்கே இங்கேயும் நடந்துகிட்ருக்க மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அவர் டயர்டாகி தூங்கிடுவான். கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பெட்டில் அந்த பொண்ணும் அவங்க ஹஸ்பண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது. அவன் அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். என்னடா அடுத்தவங்க வீட்டில் போய் கட்டில் கீழே படுத்திருக்கான், இவனை போய் ஹீரோன்னு சொல்கிறோன்னு நினைக்கிறீங்களா? படத்தை முழுசாக கேட்டிங்கன்னா அவன் யார், எப்படிப்பட்டவன் உங்களுக்கே தெரியும். அங்கேருந்து கட் பண்ணால் ஹீரோவோட சின்ன வயசை காட்டுறாங்க. பார்க்கில் விளையாடிட்டுருக்கான். அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு கல்லை எடுத்து பார்க்குறான். அதுக்கு கீழே ஒரு புழு இருக்குது. அவன் தன்னையும் ஒரு புழுவாக நினச்சிக்கிறான். அந்த புழுவை அங்கே கண்டுக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனும் எல்லார்ட்டேருந்தும் ஒதுங்கி இருக்கான். அவனும் ஒதுக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கான். கிளாஸ்லேயும் அவன் படிக்கிற கிளாஸில் 40 பேர் இருக்காங்க. ஆனால் அவன் பேரை சொல்லி கூட யாரும் கூப்பிட்டதில்ல. அப்படி ஒருத்தன் இருக்காங்கிறதே அங்கே யாருக்கும் தெரியாது. ஒரு கிளாஸில் குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது கூட இவன் இல்லைங்கிற விஷயத்தையே மறந்துட்டு குரூப் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி அவன் வாழ்க்கை தனிமையாக கொடுமையாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இதெல்லாம் ஹீரோயின் சாசுகியை பார்க்குற வரைக்கும் தான். அவன் ஹீரோயினை இப்படி வர்ணிக்கிறான். பொலிவான கண்ணம், குட்டி கண்ணு, அவள் போட்டிருந்த பர்ஃப்யூம் கூட அவன் சாகிற வரைக்கும் மறக்க முடியாதுன்னு சொல்கிறான். அதே போல் அவள் என்ன செருப்பு போட்டிருந்தான்னு கூட தனக்கு ஞாபகம் இருக்கிறதாகவும் சொல்கிறான். அதை கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சீன் காட்டுறாங்க. கிளாஸில் ஹீரோ உட்காந்துட்ருக்கான். ப்ரொஃபஸர் கூப்பிட்டு இதோட டிரான்ஸ்லேஷன் சொல்லுன்னு கேட்குறாரு. அவன் என்னன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்ருக்கான். அப்போ பின்னாடி உட்காந்துருந்த ஹீரோயின் அவளோட நோட்ஸை கொடுத்து பதில் இதுதான் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அவனோட லைஃப்லேயே முதல்ல ஒரு பொண்ணு தள்ளி கூப்பிட்ருக்குங்கிற சந்தோஷம் அவனால் தாங்க முடியல. கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவளுக்கு தேங்க் பண்ணணுன்றதுக்காக பின்னாடியே வரான். தேங்க் பண்ணிவிட்டு என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் படபடப்பாக இருக்கும்போது, வரியா ஃப்ரீயாக இருந்தால் நம்ம ஒரு கப் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். அவனால் தாங்கிட்ட ஒரு பொண்ணு சிரித்து பேசுதுங்கிறதையே ஒரு சந்தோஷத்தில் இருக்கான். அப்படியே காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கேட்பான், ஆமாம் நீ ஏதாவது கிளப்பில் இருக்கியா காலேஜில் அப்படின்னு கேட்கும்போது அவன் நான் எதுலேயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். வேறு என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அவன் அப்படியே உட்காந்துருப்பான். அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின், சரி நீ உன் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறான். அவனும் கொஞ்சம் தயங்கிட்டே எனக்கு மீன்கள் வளர்க்க பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் குஷியாகி, ஓ எனக்கும் பிடிக்கும், நீ என்ன மாதிரி மீன்கள்லாம் வளர்த்துற அப்படின்னு சொல்லி கேட்பான். அவனும் அப்படியே கன்வர்சேஷன் அதை நோக்கி போயிட்டே இருக்கும். கட் பண்ணால் ஹீரோவோட ப்ரெசண்ட்டை காட்டுவாங்க. அவன் லிஃப்ட்டை விட்டு வெளியில் வந்தோடனே இன்னையோட 11 வருஷம் ஆச்சு என்னை மிட்சுகின்னு அவள் பேர் சொல்லி கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வருவான். வெளியில் வந்துட்டு ஒரு மெயில் மூலமாக அவள் இப்போ எங்கே இருக்கா, என்ன பண்ணுறாங்கிற விவரங்களெல்லாம் சேகரிச்சுட்டு அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விவரமும் தெரிஞ்சதுக்கப்புறமும் அவளை பார்க்க போகணும், ஒரு தடவையாவது பார்த்தா போதுங்கிற மாதிரி முடிவு பண்ணி போகிறான். அவள் இருக்கிற வீட்டுக்கு வெளியில் நின்று எட்டி பார்த்துட்ருக்கான். அவளும் வெளியில் வரா. ஆனால் அவகிட்ட 11 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம், துருதுருப்பு எதுவுமே இல்லை. ஒரே சோகமாக இருக்கா. வெளியில் வந்துட்டு இவன் அங்கே நிற்கிறத கூட அவள் கவனிக்காமல் ஒரு மாதிரி போயிடுறா. இவனுக்கு ஒரே கஷ்டமாக ஆயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே நிற்கிறான். அதுக்கப்புறமா அவள் இருக்கிற ஏரியாலேயே இவன் ஒரு வண்ண மீன்கள் வளர்க்குற ஷாப் தான் வச்சுருக்கான், பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கான். அதனால் அந்த ஏரியாலேயே ஒரு கடை பிடிச்சு பிஸ்னஸ் தொடங்கலான்னு முடிவு பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து பார்த்தா ஹீரோயினோட வீடு தெரிகிற மாதிரி ஒரு வீடு ரெண்டுக்கு எடுத்து அங்கேயே வந்துடுறான். அப்புறம் ஹீரோயினோட ஃபேஸை துண்டு துண்டாக ஜெராக்ஸ் எடுத்து இதெல்லாம் ஒரு பெரிய ஃபோட்டோவாக அவனோட வாலில் பேஸ்ட் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜவுளி கடையிலலாம் இருக்கிற மாதிரி ஒரு மேனிக்யூர் பொம்மை எடுத்துகிட்டு அதுக்கு ஹீரோயின் போட்டிருந்த மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு ஹீரோயினாக நினச்சி கண்ணை மூடி இமேஜின் பண்ணி பார்க்குறான். அப்போ அவனோட பாஸ்ட்டை காட்டுறாங்க. ஹீரோயின் மீன் வளர்க்குறது பிடிக்கும்னு தெரிஞ்சனால ஹீரோ ஒரு மீன் தொட்டி வாங்கிட்டு அதில் கொஞ்சம் மீன்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குற மாதிரி
ஒரு சீன் காட்டுறாங்க. அதை கட் பண்ணால் திரும்ப ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. அவன் தன்னோட அப்பார்ட்மெண்ட்டில் கேமராலாம் செட் பண்ணியிருக்கான். பைனாக்குலரும் செட் பண்ணியிருக்கான். இவன் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து அவள் வீட்டை பார்க்குற மாதிரி கடையில் இருக்கிற போக நேரம் மற்ற நேரம் எல்லாமே இவளை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கான். துணி காய போடும்போது வெளியில் வரதையும் பார்க்குறான். நைட்டு குளிச்சுட்டு போகிறா அதை பார்க்குறான். சில கேமராஸில் வந்து ஃபோட்டோஸும் எடுத்து வச்சுக்கிறான். அப்படி தான் ஒரு நாள் நைட்டு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஹஸ்பண்ட் வந்து மூஞ்சியில் தண்ணியை ஊற்றிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இவனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. அவளுக்கு நடந்ததே யோசிச்சுட்ருக்கான். அடுத்த நாள் காலையில் வீட்டு வாசலில் போய் நிற்கிறான். அவள் எதுவுமே நடக்காதது மாதிரி அவங்க ஹஸ்பண்டை வழி அனுப்ப வர்றா. வழி அனுப்பிட்டு திரும்பும்போது அவள் கண் வீக்கமாக இருக்குது, செவந்து போயிருக்கு. அவள் அடிபட்டிருக்கா. ஆனால் அவனால் எதுவுமே பண்ண முடியல. வருத்தத்திலே திரும்ப ரூமுக்கு போயிடுறான். போயிட்டு ஒரு பொக்கே ரெடி பண்ணி அதில் ஒரு சென்டென்ஸ் எழுதுறான். நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கும், நீ சந்தோஷமாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி எழுதிட்டு வீட்டு வாசலில் வச்சுட்டு ஓடி வந்துடுறான். அதை பார்த்த ஹீரோயின் எடுத்து பார்த்துட்டு யாருன்னு தெரியலன்னு சொல்லி கொண்டு போய் குப்பையில் போட்டுடுறான். அப்போது ஹீரோயின் ஒரு நாள் இவன் வச்சிட்ருக்க கடைக்கு தன்னோட குழந்தையோட வர்றா. மீன்கள் ஷாப்புக்கு வந்து மீன் வாங்கணும்னு கேட்குறா. ஆனால் அவளுக்கு இவனை தெரியாத மாதிரியே காமிச்சிக்கிறா. இவனை பற்றின ஞாபகமே இல்லை. எப்படி அந்த ஞாபகம் போச்சுன்னு ரிவீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவள் மீன் வாங்கிட்டு அவனையே வந்து ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு போகிறா. இதை வந்து எனக்கு செட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. வீட்டுக்கு போய் அவனும் மீன் தொட்டியையும் மீன்களையும் செட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறான். இது எவ்வளோ விலைன்னு கேட்குறா. இல்லை இதுக்கு காசெல்லாம் இல்லை, ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்கிறான். ஏன் ஃப்ரீ அப்படின்னு கேட்குறா. இந்த ஏரியாவில் நான் புதுசாக கடை வச்சுருக்கேன், மார்க்கெட்டிங்காக தான் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி காசு தான் வாங்கிக்கல, என்கிட்ட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்குது அதையாவது வாங்கிக்கோங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் ஃப்ரூட்ஸ் எடுக்க போகிறான். அந்த கேப்பில் இவன் என்ன பண்ணுறான், அந்த வீட்டோட சாவி ஒன்று ஆட்டையை போட்டுடுறான். அந்த வீட்டுக்கு 2 சாவி இருக்குது, அதையும் பார்த்துட்றான். அதில் ஒன்றை மட்டும் எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டு ஒளிச்சு வச்சுக்கிறான். அப்புறம் வழக்கம் போல் அவனோட அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து அங்கே என்ன நடக்குது, ஹீரோயின் வீட்டில் என்ன நடக்குதுன்னு கண்காணிச்சிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு நாள் மைக்கு செஞ்சு அந்த வீட்டில் ஹீரோயினோட வீட்டில் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கான். திரும்பவும் ஒரு பொக்கே ரெடி பண்ணி நீ எப்போவும் ஹாப்பியாக இருக்கணுங்கிற மாதிரி எழுதி வைக்கிறான். அவன் செஞ்ச மைக்கை கொண்டு போய் எப்படியாவது ஹீரோயின் வீட்டில் வச்சிடுறான். டெய்லியும் அங்கே என்ன நடக்குதுங்கிறத மைக்ரோஃபோன் மூலமாக கேட்குறான். அவன் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அவ்வளோ டார்ச்சர் அனுபவிக்கிறா. அதை வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அவன் கொடுமைப்படுத்துகிறான். அவனுக்கு வருத்தமாகவும் கோவமாகவும் இருக்குது. அப்புறம் ஒரு நாள் ஹீரோயின் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து வீட்டுக்குள்ளே போயிடுறான். எதுக்காக அப்படின்னா அவன் செட் பண்ணி வச்சுருந்த மைக்கோட பேட்ரி மாற்றணும், அதுக்காக போகிறான். அங்கே போயிட்டு பேட்ரியை மாற்றிட்டு ஹீரோயினோட பெட்டில் அவள் இருந்த இடத்த அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அங்கே படுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிட்டு திரும்ப கிளம்பலான்னு எந்திரிச்சு வெளியில் வந்துடுறான். வந்ததுக்கப்புறமா தான் அவன் கீயை விட்டுட்டோங்கிறத ரியலைஸ் பண்ணுறான். திரும்ப கீ எடுக்க உள்ளே போகும்போது ஹீரோயின் வந்துடுறா. ஹீரோயினுக்கு தெரியாமல் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். அப்போ வந்து அவள் தலை சுற்றுற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி உட்காரவும் அவளோட குட்டி பாப்பாவை பார்த்து கொஞ்சிட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறான். அப்புறம் கட் பண்ணால் கடையை காட்டுறாங்க. கடைக்கு சைக்கோ மாதிரி ஒருத்தன் வரான். அவன் வந்து ஆர்வாரா மீன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டுட்டு போயிடுறான். அவனோட நடவடிக்கையை பார்த்தாலே ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது. அவன் வந்துட்டு போனதுக்கப்புறம் ஹீரோயின் வரா. வந்துட்டு நீங்கள் கொடுத்த மீன்கள்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. சரி இவளோட திரும்ப ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, நம்ம ஒரு கப் காஃபி குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அவளும் ஓகேன்னு சொல்கிறா. அவங்க போய் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு பழசு ஞாபகம் வருது. இதே மாதிரி தான் காலேஜ் டைமில் அவள் கூட உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தது அவனுக்கு ஞாபகம் வருது. அவள் காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் அவள் குடித்த காஃபி கப்பை இவன் கிஸ் பண்ணுறான். அப்புறம் யோசிக்கிறான், இப்படியே தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தால் நம்ம நெருங்கவே முடியாதுன்னு ஒரு முடிவு பண்ணி டயப்பர்லாம் போட்டுட்டு அவள் வீட்டோட சாவியை யூஸ் பண்ணி ரூமை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுறான். கடலுக்கு அடியில் போய் ஒளிஞ்சுக்கிறான். இந்த சீனை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம். ஹீரோயினும் அவளோட ஹஸ்பண்டோட விருப்பம் இல்லாமல் தான் சேர்ந்துருப்பா.
ஒரு நாள் அப்படி தான் வீட்டுக்குள்ளேருந்து ஒளிஞ்சு பார்த்துட்ருக்கும்போது ஒரு நாள் வந்து சாசுகியோட ஹஸ்பண்டு அவளுக்காக ஹீரோ எழுதி வச்சுருந்த நோட்டை படித்து பார்த்துட்றான். நான் இல்லாத நேரத்தில் யார் கூடடி பேசிகிட்ருக்க பழகிட்டுருக்க, இது யார் எழுதின நோட்டு அப்படின்னு அவன் கேட்குறான். இவளும் எனக்கு தெரியாது, வீட்டுக்கு வெளியில் ஒரு பொக்கே இருந்தது, அதில் தான் இந்த நோட்டு இருந்ததுங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் அவன் நம்ப மாட்டேங்கிறான். அவன் தான் ஒரு சைக்கோவாச்சே, உன்னை இன்றைக்கி என்ன பண்ணுறேன் பாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போய் தண்ணிக்குள்ளே வச்சு மூஞ்சியை முக்குன்னு முக்குறான். கிட்டத்தட்ட உயிர் போகிற அளவுக்கு முக்குறான். உயிர் மட்டும்தான் போகலை, ஏன்னா கொன்னாதான் இவன் மாட்டிக்குவானே போலீஸ்கிட்ட. அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுமைப்படுத்திட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். சாசுகி வந்து இங்கே ஒரே விரைச்சி போய் உடம்பெல்லாம் ரொம்ப சில்லிட்டு போய் அங்கேயே உட்காந்துருக்கா, மயக்கத்தில் இருக்கா. அப்போ ஹீரோ எந்திரிச்சு போய் அவளுக்கு வந்து அவனோட சட்டையை போட்டி விட்டு பிளாங்கெட்லாம் போட்டு வார்ம்த் வர்ற மாதிரி பண்ணி விட்டுட்டு கிளம்பிடுறான். அவன் முழிச்சு பார்க்கும்போது தன்னை யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உணர்றா. அவள் வந்து அவளால் உணர முடியுது, இந்த ரூமில் தன்னை தவிர வேறு யாரோ இருக்காங்கங்கிற மாதிரி உணர்றா. ரூமில் வந்து கத்தி கேட்குறா, இங்கே யாரோ இருக்கீங்க, யார் இருக்கீங்க, தயவு செஞ்சு வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறா. தனக்கு ஏதாவது மனநோய் இருக்குமோ அப்படின்னு பயந்து போய் டாக்டர்கிட்டலாம் போய் கேட்குறா. இது நிஜமாவே நடக்குதா, என்னை சுற்றி யாரோ இருக்காங்களா, இல்லை எனக்கு தான் தோணுதாங்கிற மாதிரி டாக்டர்கிட்டலாம் போய் விசாரிக்கிறா. அங்கேருந்து கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. காலேஜ் டைம்ஸில் படிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்காக கொடுத்த மீன் தொட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து வாங்கிட்டு போக சொல்லி கால் பண்ணியிருக்கா. அவள் ரூமுக்கு போகும்போது இவன் ரூமுக்கு போய் மீனை கலெக்ட் பண்ணும்போது யாரோ உள்ளேருந்து வெளியில் வந்து அவளை அடிக்கிற மாதிரி பார்க்குறான். உடனே ஹீரோ ரூமுக்குள்ளே போய் அவனை போட்டு அடின்னு அடிக்கிறான். அவன் அந்த பாய் ஃப்ரெண்டு வந்து இவளை அடிக்கும்போது பின்னாடி இருந்து ஹீரோ வந்து ஷாக் வச்சிடுறான். அப்போ வந்து சாசுகிக்கும் மிட்சுகிக்கும் ஒரு 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 இன்டென்ஸான ரிலேஷன்ஷிப்பும் உருவாயிருது. அதுக்கப்புறம் கட் பண்ணால் ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. முன்னாடி காலேஜ் டேஸில் அவளை வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட்கிட்டேருந்து காப்பாற்றின மாதிரி இப்போ வந்து ஹஸ்பண்டை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஷாக்கு உருவாக்குற மிஷின் ஒன்று கண்டுபிடிக்கிறான். ஹீரோயின் அடுத்து கட் பண்ணால் இங்கே ஹீரோயின் வந்து அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க அம்மாவுக்கு வந்து கேன்சர் இருக்குது, நான் போய் பார்க்கணும், அவங்க உயிருக்கு போராடிட்டுருக்காங்க அப்படின்னு கேட்குறா. ஆனால் அவன் புருஷங்காரன் தான் கொடுமைக்காரனாச்சே, கேன்சர் தானே, ஏதாவது நடந்தால் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவளுக்கு கோவம் வந்துடுது, தன்னை பெத்த தாய் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அந்த நேரத்தில் கூட இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்ட்டு கோவத்தில் ஹஸ்பண்டை ஒரு அடி அடிச்சிடுறாங்க. போச்சு, சும்மா இருந்தாலே அடி வெளுன்னு வெளுப்பான். இப்போ வேற இவளும் அரைஞ்சிட்டாளா, கடுப்பில் தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கிறான். இதெல்லாம் ஹீரோ அங்கேருந்து பார்த்துட்டு தான் இருக்கான், ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்கான். ஆனால் அவனால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியலேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கான். அவன் அடித்து போட்டுட்டு போனதுக்கப்புறமா இவளை மீட்டு கொண்டு போய் பெட்டில் போட்டுட்டு வந்துடுறான். இப்போ கட் பண்ணால் கடையை காட்டுறாங்க. கடையில் வழக்கமாக வர சைக்கோ வந்து கேட்டு, அரோரா மீன் செத்து போச்சு, என்கிட்ட சாரி கேளு அப்படின்னு அந்த சைக்கோ சொல்கிறான். ஹீரோவும் சாரின்னு சொல்லிடுறான். அப்புறம் கட் பண்ணால் இங்கே வீட்டை காட்டுறாங்க. வீட்டில் இருந்து பார்க்குறான். ஹீரோயின் வந்து கோவமாக காரில் வேகமாக போயிட்டுருக்க மாதிரி காட்டுறாங்க. இவன் நினச்சிக்கிறான் அவள் ஏதோ சூசைட் பண்ணிக்க தான் போகிறா போல இருக்குன்னு வேகமாக கார் பின்னாடியே போகிறான். இப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்தா ஒரு இடத்துல கும்பலாக இருக்குது. அங்கே ஏதோ கொலை நடந்துட்டதாகவும் அதனால் அங்கேருந்து யாரும் போக முடியாதுன்னு போலீஸ்காரங்கெல்லாம் பிடிச்சி வச்சிடுறாங்க. அங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தா இவன்கிட்ட வந்து ஒரு சைக்கோ கேட்பான் இல்லையா, அரோரா மீன் இருக்கான்னு, அவன் தான் யாரையோ கொன்னுட்டான்னு சொல்கிறாங்க. போலீஸ் வந்து இவன்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி தான் கடைக்கு வந்து அவன் விசாரிச்சுட்டு போயிருப்பான் இல்லையா. ஹீரோவும் இவன் வழக்கமாக வருவான், அரோரா மீன் இருக்கான்னு கேட்பான், அப்புறம் எதுவும் வாங்காமல் போயிடுவான். ஆனால் இன்றைக்கி மட்டும் வித்தியாசமாக வந்து நீ கொடுத்த அரோரா மீன் செத்து போச்சு, என்கிட்ட சாரி கேளுன்னு கேட்டான்னு நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறான். அப்போ தான் புரியுது, அவன் செத்து போச்சுன்னு சொன்னது அரோரா மீன் இல்லை, இவன் தான் யாரையோ கொண்டுட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவன் தன்னோட குழந்த வயசில் நடந்த ஒரு விஷயத்த யோசித்து பார்க்குறான். அவங்க அப்பா இவனை காரில் வச்சுட்டு பூட்டிட்டு மறந்துட்டு போயிடுவார். இவன் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து மூச்சு விட விடாமல் சஃபகேட் ஆகி மயக்கமாக இருந்திருப்பான். கண்ணை முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருப்பான். அவங்க அப்பா தான் கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுருப்பாரு. அப்போது டாக்டர் சொல்லுவாங்க, குழந்தை இருக்கிறத கூடவா மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும்போது இவன் மைண்ட் வாய்ஸஸில் சொல்லுவான், ஒருத்தர் நம்மளை மறக்கிறது பிரச்சனை இல்லை, ஒருத்தர் நம்மளை யாரும் கண்டுக்காமல் இருக்கிறது தான் பிரச்சனைங்கிற மாதிரி மனசுக்குள்ளே சொல்லிகிட்ருப்பான்.
ஆனால் எது எப்படி போனாலும் நான் சாசுகியை வந்து சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். வீட்டில் உட்காந்து ஒரு லைட்டர் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்பா. அதில் ஒரு மைக் இருக்கும். அப்போது அவளுக்கு புரியுது யாரோ நம்மளை கண்காணிச்சிட்ருக்காங்கன்னு. அந்த மைக்கில் பேசுகிறா, நீங்கள் யார், நான் உங்களை பார்க்கணும், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருப்பா. இப்போ அவன் ஹஸ்பண்ட் வந்துடுவான். வந்துட்டு எனக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக போய் உங்கள் அம்மாவை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அடின்னு அடிச்சு பின்னி எடுத்துடுவான். எவ்வளோ தான் அவளும் தாங்குவா. ஒரு கட்டத்தில் கத்தியை எடுத்து அவகிட்ட நீட்டி நான் உன்னை கொன்றுவேங்கிற மாதிரி காட்டுறா. அவன் தான் அரக்கனாச்சே, எங்கே கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான். எங்கே நீ தான் பெரிய ஆளாச்சே, என்னை குத்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வர்றான். அவள் அப்படியே விட்டுடுறா. இவன் என்ன பண்ணுறான், அவளை போட்டு மிதிச்சிட்டு அந்த கத்தியவே எடுத்து அவளை குத்த போவான். அப்போ தான் வந்து மிட்சுகி உள்ளே வந்து அவனை ஹஸ்பண்டை கொல்றதுக்காக ரெடி பண்ணியிருந்த அந்த ஷாக் மெஷினை வச்சு ஷாக் கொடுத்துருவான். அவன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஹீரோயின் அதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு அவனோட ஹஸ்பண்டை கொல்ல போவான். அப்போ மிட்சுகி தான் குறுக்க வந்து உனக்கு குழந்தை இருக்குது, உன் கையால் இந்த பாவத்தை பண்ணாத, நானே பண்ணுறேன்னு சொல்லி அவனே கொலை பண்ணிடுவான். கொலை பண்ணிவிட்டு இங்கே போலீஸ்டையும் போய் சரண்டர் ஆயிடுவான். இதெல்லாம் சாசுகி வெளியில் நின்று பார்த்துட்ருப்பா. பார்த்துட்டு அவன் வாழ்ந்துட்டு இருந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டை போய் பார்ப்பான். இவளோட ஃபோட்டோஸ்லாம் அந்த வாலில் பேஸ்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு திரும்ப இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவனை பேர் சொல்லி கூப்பிடுவா, மிட்சுகி அப்படின்னு. அதோட இந்த படத்தை முடிப்பாங்க.